அகரம் டு சிகரம் நிகழ்ச்சிக்காக சிவசங்கரி. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் சொல்றேன். பொதுவா ஒரு வீடு, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மால், ஒரு ஹோட்டல், ஒரு ஆஃபீஸ் எங்க போனாலும் நம்மளை அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் இன்டீரியர் டிசைனிங் தான். இந்த ஃபீல்டை பிசினஸா எடுத்து ஜெயிச்சுட்டு வர மிஸ்டர் ஸ்ரீநாத் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என் பேர் ஸ்ரீநாத். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். படித்தது வந்து டான் பாஸ்கோ எக்மோர். After I finished my schooling, I went and did my undergraduation in Loyola. Loyola முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 3 years இங்கே ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஃப்யூச்சருக்காக வந்து I thought I wanted to do something in management. ஸோ அதனால் வந்து I did my masters in computers and project management from Northumbria University, UK, United Kingdom. அதை முடிச்சதுக்கப்புறம் I was totally interested into more than computers. வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பிளானிங்கில் டைவர்ட் ஆனதுனாலையும் ப்ளஸ் அந்த யூரோப்பில் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்ததுனாலையும் I just wanted to bring everything into India. அப்போது தான் இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு, இது ஸ்டார்ட் ஆச்சு. As soon as I came back to India, I founded my company. It's called Insights Design Factory. நீங்க வந்து எம்எஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூகேல பண்ணீங்க, பட் இப்போ சென்னையில் இன்டீரியர் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய படிப்பு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது? என்னோடய கோர் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போது நான் இன்டீரியர்ஸ் பண்ணுறது வந்து நான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு இன்டீரியர்ஸ் நான் உள்ளே வச்சுருக்கேன். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் மேனேஜ்மெண்ட் தேவை. மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பிளானிங்லேருந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ் அலோகேஷன்லேருந்து டிசைனிங்லேருந்து எல்லாமே எந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து இந்த பிளானிங் வந்து செட் ஆகும். ஐ மீன் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து செட் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து நான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துகிட்டு நான் இன்டீரியர்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் யூகேல படிக்கும்போது இன்டீரியர்ஸில் தான் போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து எங்கேருந்து வந்தது? இன்டீரியர்ஸ் தான் போகணுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. பேசிக்லி வந்து என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம். தாத்தா வந்து மிஸ்டர் சி கந்தசாமி நாயுடு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேரில் காலேஜ் கூட இருக்குது அண்ணா நகரில். அதுக்கப்புறம் அவர் இஸ் மை கிரேட் கிராண்ட் ஃபாதர். அதுக்கப்புறம் தாத்தா வந்து அவர் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டில் இருந்தார். இப்போ வந்து நான் வந்து என் ஃபேமிலியோடைய ப்ரெஷரோ ஃபோர்ஸோ கிடையாது. இது அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் இது எடுத்திருக்கேன். சரிங்களா? பட் இந்த இன்டீரியர் பண்ணுறது வந்து மோர் லைக்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் அது கலந்தது தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உருவாச்சுன்னு நான் சொல்ல முடியும். உங்களுடைய இந்த பேஷன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களால் ஞாபகப்படுத்த முடியும்? நம்ம எவ்வளோ ஊருக்கு போயிருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம். இல்லை நீங்களே வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க. பட் அந்த சின்ன ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்பேஸ் அவுட் பண்ணி அந்த யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய வேலை என்னென்னா ஹவு ஸ்மார்ட்லி வி கேன் யூட்டிலைஸ் தி அவைலபிள் ஸ்பேஸ். இதுதான் எங்களுடைய மெயின் கான்செப்ட். இந்த ஸ்பேஸ் வந்து யூட்டிலைசேஷன் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் வந்து கொண்டு வரோம். அந்த ஸ்பேஸ் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட் அவுட்ஸ் கொடுத்தா அந்த ஸ்பேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அது எப்படி வந்து இன்னும் அழகுபடுத்தலாம், இதுதான் பேசிக்காக அது. ஸோ இன்டீரியர்ஸ் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிச்சிது. சரிங்களா? ஒரு 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 ஸ்பேஸை வந்து எப்படி க்ரியேட்டிவாக ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் இன் மை கெரியர். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி, அதாவது மாற்றம் பண்ணி, வாவ் எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ். அது வந்து என்ன, அந்த விஷயம் என்ன? என்னோடய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹிகின் பாத்தம்ஸ் அமல்கமேஷன் குரூப். அவங்க வந்து பெங்களூர் மெட்ரோ ரயிலில் வந்து அவங்களுடைய புக் ஷாப், ஸ்டேஷ்னரி ஷாப் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன் ஒர்க் அவுட். பட் நாங்கள் பிளான்ஸ் வந்து அப்போ தான் வந்து அதோட ஒரு மெட்ரோ ரயிலில் ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு பெரிய பிராண்ட் நேமுக்காக ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணோம்.
இட் வென்ட் த்ரூ சரிங்களா. அது அவன் கிளைண்ட்டுக்கு பிடிச்சி they took it forward, but then for some reason it didn't, it didn't kick off or it didn't happen சரிங்களா. அது பட் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்ஹார்ட்னிங்காக இருந்தால் கூட, பட் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பெரிய கிளைண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்ககிட்ட போய் எப்படி பேசுகிறது, ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்த மற்ற கிளைண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் வி ஆர் இன் குட் ராப்போ வித் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் வந்து இருக்கிறது வந்து இயற்கை. ஸோ இந்த காம்படிட்டர்ஸ்லேருந்து உங்களுடைய தனித்தன்மை அப்படின்னா நீங்கள் எதை காமிச்சுப்பீங்க? தனித்தன்மை நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. ஒரு ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா அதை ப்ராப்பராக பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணோம், ஃபைனலாக வந்து ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம் கிளைண்ட்டுக்கு. ஏன்னா கிளைண்ட் வந்து நம்மளை நம்பி தான் வந்து அவர் இனாக்ரேஷனோ அவருடைய ஸ்டார்டிங் டேவோ வந்து பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ண மட்டும்தான் அந்த டெட்லைன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிளானிங் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இன்டீரியர்ஸில் வந்து யாருமே பண்ணுறதில்ல, ஒரு மாதிரி ஹாப்பஸாடாக போயின்னு இருக்குது ஒர்க் எல்லாமே. இன்றைக்கி அக்ரி பண்ணுறாங்க, இது கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டெலிவரி டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்டேருந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆகுது இல்லாட்டி டிலே ஆகுது. இதனால் வந்து ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு இன்டீரியர் வந்து அவரால் ப்ரொசீட் பண்ண முடியல, இல்லை இவர் வந்து வேற ஒரு இடத்துல இன்டீரியர் பர்சன் வந்து வேற ஒரு இடத்துல ஒர்க் கமிட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து இவங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ எங்களுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் சரிங்களா, அதுக்கப்புறம் டிசைன் எப்படி காட்டுறோமோ அதே தான் நாங்கள் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட், அந்த ஒரு பேசிஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ப்ராமிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட்டுக்கு யூ ஹாவ் டு கீப் அப் த ப்ராமிஸ், அதர்வைஸ் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப கஷ்டம். இன்டீரியர் டிசைனிங் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண பொருட்கள்லாம் வந்து அதிகம் வச்சு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃபீல்டில் வந்து அந்த இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து அது ஒரு மித் அது சரிங்களா. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோன்னா எல்லா மெட்டீரியலும் வந்து இந்தியாவிலே இருக்குது சரிங்களா, லோக்கலி அவைலபிளாகவே இருக்குது. இந்த சென்ஸ் லோக்கல் இந்த சென்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து சவுத்தில் சில மெட்டீரியல் கிடைக்கும், நிறைய ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆர்னமெண்டேஷன் ஒர்க் பண்ண ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ராஜஸ்தான், டெல்லி அந்த மாதிரி இடத்துலேருந்து கிடைக்கும். இதுக்காக வந்து நம்ம போய் சைனாலேயோ இல்லாட்டி யூரோப்லேயோ போய் நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒன்று வந்து கஸ்டமரோட ப்ரைஸ் ஹைக் ஆகுது, இன்னொன்று வந்து டைம் டிலேஸ் ஆகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம ரிசோர்ஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் எய்ம் கூட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் அவைலபிள் இருக்குன்னா நாங்கள் இப்போ பெங்களூரில் பார்ப்போம், பெங்களூரில் இல்லைன்னா ஹைதராபாத்தில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் வித்தின் த ரிசோர்ஸஸ், அதுதான் எங்களுடைய மெயின் எய்ம் கூட. அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு எங்கேயுமே கிடைக்கல, கண்டிப்பாக அங்கேருந்து கொண்டு வந்தால் கிளைண்ட் வந்து ரெடியாக இருக்கார் அந்த காஸ்ட்டுக்கான, தென் வில் கோ ஹெட் அண்ட் டூ இட். அதர்வைஸ் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு 90% 95% பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை நம்பி தான் பண்ணுறோம். உங்களோட பிஸ்னஸோட அடித்தளம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிஸ்னஸோட அடித்தளம் வந்து சோஷியல் நெட்வொர்க் சரிங்களா. பேசிக்காக வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் பண்ண பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா வந்து டைரெக்டாக நம்ம வந்து கிளைண்ட்டோட இடத்துலையே போய் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஃபேக்ட்ரிலேயே வந்து அவங்கள மீட் பண்ணனால வந்து நாங்கள் வந்து பேசிக்காக எங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைல் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எல்லா ஃபோட்டோஸு, ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ், பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறேன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து எனக்கு ஒரு இன்டர்நெட்டும் உங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் தேவை. ஸோ லாகின் பண்ணி நான் காட்டுவேன், இது வந்து பிஃபோர் ஃபோட்டோஸ், ஆஃப்டர் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் நம்ம பழைய கிளைண்ட்டோடைய டெஸ்டிமோனியல்ஸ் சரிங்களா, ஃபீட்பேக் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே வந்து புரிஞ்சுக்கலாம்.
இல்லை கிளைண்ட் வந்து பழைய கிளைண்ட்டோட பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுவும் புரியும், அதுவும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம அகரம் டு சிகரம்ல எப்பயும் வழக்கமான ஒரு கேள்வி உண்டு. ஒரு பிசினஸ் அப்படிங்கும்போது முதலீடு எவ்வளவு போட்டீங்க, அதுல வருமானம் எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றது. ஓகே. ஸோ உங்களுடைய பிசினஸ்ல முதலீடு வருமானம் அதை பத்தி சொல்லுங்க. முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸில் வந்து சின்ஸ் என்னுடைய வீடே வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸை யூஸ் பண்ணதுனால வந்து முதலீடு வந்து ரொம்ப மேஜராக இல்லை. ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 lakhs என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுத்து நான் அதை வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி என்கிட்ட இந்த இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தனால சோஷியல் மீடியா கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஸோ இதை பேசிஸாக வச்சு ஒரு 2 to 3 lakhs வந்து நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அது ஏற்றபடி முதலீடு மாறும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சைட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அவங்க வந்து அப்போ தான் வந்து ஒரு பேங்க் கேரண்டின்னு கேட்பாங்க. அந்த பேங்க் கேரண்டிக்காக வந்து நம்ம ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ரெசிடென்ஷியல் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவையில்லை, பட் கிளைண்ட்டோடைய நம்பிக்கை நமக்கு வேணும். அது இருந்தால் போதும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தாராளமாக தொடங்கலாம். இது ஒரு நல்ல ஃபீல்டு இது. ஏன்னா இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 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 ஸ்டாப் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஒரு என்னது டிக்ளைன் பாயிண்ட்டோ எதுவும் இல்லை. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒரு வீடை இடிச்சிட்டு இன்னொரு வீடு கட்டுவோம். ஸோ அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து என்றைக்குமே இருக்கும். ஒரு வீடு கட்டினா அது இன்டீரியர்ஸ் தேவை. ஸோ இந்த ஃபீல்டு ஒரு நல்ல ஃபீல்டு. மெயினாக வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி அப்படி நாலேஜ் இல்லைன்னா கூட கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த ஃபீல்டில் இறங்கிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் குவிக்லி. சரிங்களா? கஸ்டமர்கிட்ட வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ரைஸ் மோட்டிவோ ப்ராஃபிட் மோட்டிவோ பார்க்க வேண்டாம். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சர்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது உங்களுடைய விருப்பம், எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ. காவேரி நியூஸின் அகரம் டு சிகரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய இவ்வளோ டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இன்டீரியர் டிசைனிங் எப்படி ஆரம்பிச்சிங்க, கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ். நேர்களை இன்றைய அகரம் டு சிகரம் நிகழ்ச்சியில நாம சந்திச்ச யங் பிசினஸ்மேன் மிஸ்டர் ஸ்ரீநாத் அவர்கள் பிசினஸ் பண்ணணும்னா பெரிய அளவுல முதலீடு எனக்கு தேவையில்லை, என்னுடைய அறிவு தான் பெரிய முதலீடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் தாட்ஸ் மூலியமா இன்சைட்ஸ் டிசைன் ஃபேக்டரி அப்படிங்கிற வெப்சைட் மூலமா ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி இன்டீரியர் டிசைனிங்ல சென்னையில ஒரு லீடிங் கம்பெனியா டெவலப் பண்ணியிருக்கிறார். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு அகரம் டு சிகரமில் உங்களை சந்திக்க விரைவில் இந்த விடை பெறுவது சிவசங்கரி.